வணக்கம். எங்களும் உள்ள ஜோதிட ஜோதிட அபிமானிகளை மற்றும் மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோள்களின் ஆசையுடனும் இந்த நாளை இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவில் நாம் பூமியினுடைய சுழற்சியை பற்றி கடந்த பதிவுகளை பார்த்து கொண்டுள்ளோம். பூமி சுழற்சி உண்மை. பிரபஞ்சம் வானவெளி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் உண்மை. இந்த பயணம் பூமியினுடைய சுழற்சியினால் நமக்கு கிடைக்க பூமியிலிருந்தே அனைத்து ஆய்வுகளும் நடைபெற்று ஆதி காலம் முதல் நடைபெற்றிருக்கிறது உண்மை. எனவே பூமியிலிருந்து ஆய்வு செய்த பழங்கால நமது ஞானிகள் விட்டு சென்றவைகளை நாம் பின்பற்றி வருகிறோம். அந்த வகையில் நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் பலன்கள் எடுப்பதில் மட்டுமே நாம் சிறப்பு கவனம் செலுத்தும் நபர்கள் வானவெளி மண்டலம் பிரபஞ்சத்தின் இருக்கக்கூடிய பாவங்களை பற்றி பாவங்கள் இருக்கும் நவகோள்களின் நட்சத்திரங்களையும் பலன்கள் கூறுவதில் மட்டுமே ஒரு விழிப்பு உணர்ச்சி இன்றி அதனுடைய தாக்கம் என்னுள் ஏற்பட்டு நவகிரக சுழற்சியின் உண்மைகளை ஒரு ஆய்வுக்கு எடுத்து கொண்டோம் எனில் இந்த ஆய்வில் எமது புத்தியில் பட்ட சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே காலை சூரிய உதயம் என்பது மேஷத்தில் தினசரி மேஷத்தில் அதாவது 30 நாட்கள் ஒரு ஆண்டுகளில் பாவங்கள் தான் மாறுகின்றன உடைய. ஆனால் சூரியனுடைய சுழற்சி 180 டிகிரி இருள் ஆரம்பித்து மறுபக்கத்தில் உள்ள பாவங்களில் உதயம் ஏற்படுகிறது என்பதும் உண்மை. எனவே கால புருஷனின் தத்துவப்படி மேஷமே ஒவ்வொரு புள்ளியிலிருந்து பூமியிலிருந்து புள்ளியிலிருந்து நோக்கும் பொழுது நாம் சூரிய உதயம் மேஷமே. இந்த வகையில் இதற்கு முந்தைய பதிவில் நான் பார்த்தோம். அந்த வகையில் நாம் 159 பற்றி இந்த பதிவில் ஆய்வு. அதாவது 1 மேஷத்தில் ஆரம்பித்து 4 பாவங்கள் 320 டிகிரி முடியும் பொழுது அடுத்த பாவகம் 5ஆம் பாவகம் தொடங்கிவிடுகிறது. எனவே அடுத்து 5ஆம் பாவத்தில் தொடர்ந்து 120 டிகிரி கடந்தவுடன் 9வது பாவகம் தொடங்கிவிடுகிறது. பிரமிடுகளினுடைய சூழ்ச்சி அல்லது சுழற்சி முறையில் இந்த ஒளி இந்த பாவங்களில் வந்து விழுகிறது என்பது உண்மை. அடுத்து 120 240 டிகிரி அதுக்கு அடுத்தபடியாக 159 என்பொழுது அடுத்த 120 240 120 360. எனவே 1 5 9 என்பது உண்மை. பிரமிடுகள் ஒரு இதனுடைய நிறுவனம் என்னவெனில் 4 பாவங்களை கடக்கிறது. 4 பாவங்களை கடக்க ஒரு பாவகம் நம்முடைய முன்னோர்கள் 2 மணி நேரம் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே 6 பாவங்களை கடக்க 12 மணி நேரமும் நமக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய 6 பாவங்களை கடக்க 12 மணி நேரமும் நாம் நாளிகை மற்றும் அவர்கள் கூறியுள்ளதை நான் மணிக்கணக்கில் கூறுகிறேன். எனவே ஒரு அரை மணி நேரம் ஒரு பாவகத்தை கடக்க எடுத்துக்கொண்டால் 4 பாவகம் 2 மணி நேரம் கடந்து விடுகிறது. எனவே சூரிய உதயத்திலிருந்து அடுத்த 4 பாவங்களை தாண்டி 5வது பாவகம் 2 மணி நேரத்தில் ஒளி படுகிறது. ஒளிச்சிதறல்கள் 4 பாவத்துக்கு உள்ளேயே 120 டிகிரிக்குள்ளேயே மட்டும்தான் விழுகிறது என்பது உண்மை. 5ஆம் பாவத்தில் வரும் பொழுது 2ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவம், 3ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவம், 4ஆம் பாகத்தில் ஆரம்பித்தால் 4 பாவங்கள் 8ஆம் பாகம், 5வது பாகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது 9வது பாகம். ஆக மொத்தம் 4 பாவங்கள் மட்டுமே ஒளி சிதறல்கள் விழுகின்றன என்பது உண்மை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 159 காலபுருஷத்தினுடைய தத்துவ பிரகாரம் இந்த சுழற்சியானது 2 மணி நேரத்தில் நாம் 4 பாவங்களை கடக்கின்றன. 2 மணி நேரம் என்பது சூரிய உதயம் 6 பாவங்கள் காலையில் ஒரு நேரம் ஒரு சுமாராக 6:15 என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய பாவங்களுடைய குறைந்து கொண்டே வந்து அடுத்த 180 டிகிரியை கடந்தவுடன் திரும்ப அடுத்த நாள் 360 டிகிரிக்கு பூர்த்தி செய்யும் பொழுது அது திரும்பவும்
வளர்கிறது. அந்த ஒவ்வொரு பாவகத்திலும் அந்த சூரிய உதயம்னுடைய நேரம் கூடிக்கொண்டே போகிறது. இது அனைத்து பாவங்களுடைய காலை சூரிய உதய நேரத்தை குறிப்பிட்டு நமது முன்னோர்கள் கொடுத்து உள்ளார்கள். எனவே ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு பாவகத்தை அந்த ஒளி சிதறல்கள் கடந்து விடுகின்றன. எனவே பூமியின் மேலுள்ள 4 பாவங்களை கடக்க 2 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டாலும் இது சரியே. 1, 5, 9 பாவங்களையே நாம் சூரியனுடைய ஒளி சிதறல்கள் பூமியின் மேலுள்ள பாவங்கள் மேல் விழுகின்றன. எனவே பூமிக்கு மேல் உள்ள வானவெளி மண்டலத்தில் பாவங்கள் உள்ளன என்பது உண்மை. இந்த வகையில் வெற்றியின் ரகசியம் என்னவெனில், தடைகள் ஏற்படும் பொழுதுதான் வெற்றியின் ரகசியமே வரும். எனவே பாடறியேன், படிப்பறிவேன், பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், இலக்கணமும் நான் அறியேன். சமீபத்தில் இந்த சூரிய ஒளி பூமியில் விழும் அல்லது பூமியிலிருந்து நாம் நேர்கோடு வரைந்தால் அந்த நேர்கோடு சந்திக்கும் இடமே அந்த நட்சத்திரம் என அதிக விஞ்ஞானத்தை அதிகமாக கரைத்து குடித்த சில பேர் கூறிக்கொண்டு உள்ளார்கள். இதில் உள்ள உண்மைகள் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதா? எனவே எந்த ஆய்வின் அடிப்படையில் பூமியிலிருந்து ஒரு நேர்கோடு வரைந்தால் அந்த சூரியனுடைய ஒளி எங்கே போய் விழுகிறதோ அங்கே இருக்கிறது அந்த நட்சத்திரம் என அவருடைய கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதேபோல் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பூமியின் நாம் எந்த புள்ளியிலிருந்து நோக்குகிறோமோ அடுத்த கிரகத்திலிருந்து நாம் நோக்கும் பொழுது அந்த புள்ளி எங்கே போய் அடைகிறதோ அங்கே இருக்கிறது அடுத்த பாவத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் என்பது கூற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதேபோல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பூமியிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து நோக்கும் பொழுது அந்த புள்ளி எங்கே போய் முடிகிறதோ அங்கே அந்த பாவகமும் அங்கே அந்த நட்சத்திரமும் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டறிவில் பட்ட ஒரு ஞானம் ஆகும். எனவே ஒரு அறிவியல் விஞ்ஞானம் கணக்குகள் இதுவரை மெய்ப்பிக்கப்படவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் வித்தியாசங்கள் உள்ளன. அதுபோல்தான் ஒரு அதாவது 2 மகரிஷி அல்லது புலவர் அல்லது ஞானிகள் ரிஷிகள் என எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் சொல்லி சென்ற ஜோதிடத்தினுடைய அடிப்படைக்கும் ஒரு ஞானி சொன்ன ஒரு ஜோதிடத்தினுடைய விதிகளுக்கும் வித்தியாசங்கள் உள்ளது என்பதை அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் இந்த வித்தியாசம் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்துக்கு உள்ள வித்தியாசம் போல் இந்த முனிவர்கள் எழுதி சென்ற ஜோதிடத்தை பற்றி எழுதி சென்ற ஒரு விதிகளில் வித்தியாசங்கள் உள்ள பொழுது யாம் கூறிய கூற்றும் ஏன் உண்மையாக இருக்க முடியாது? எனவே பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இடைப்பட்ட இடங்களிலேயே நட்சத்திரங்கள் வானவெளி மண்டலத்தில் இருக்கின்றன என்ற கூற்றே உண்மை. அதை விடுத்து சூரியனுடைய நாம் எந்த புள்ளியிலிருந்து சூரியனோ அல்லது சந்திரனையோ நோக்கும் பொழுது அந்த புள்ளி எங்கே போய் விழுகிறதோ அந்த புள்ளியில்தான் அந்த நட்சத்திர மண்டலங்கள் ஒரு பெயரிட்டு உள்ளன என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளதா என சிந்தியுங்கள். விழிப்புணர்ச்சிக்காகவே யாரையும் குறையோ யாருடைய அறிவை நாம் குற்றம் குறை கூறவோ இந்த பதிவுகள் அல்ல. எனவே சமீப காலமாக இது எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. மனித மூளையை பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்து தற்பொழுதுதான் இந்த ஆய்வு நிறைவு பெற்று உள்ளது. அதுபோல் வானவெளி மண்டலத்தில் அடுத்த நவக்கோள்களில் உதாரணமாக சந்திரனுக்கு பல விண்கலங்களை நிலைநிறுத்தி வெற்றிடத்தில் கொன்று காற்று இல்லாத ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி அங்கிருந்து பூமியை நோக்கி ஆய்வு செய்து கொண்டு உள்ளோம். அதற்கு பல ஆயிரம் கோடி செலவு செய்து கொண்டு உள்ளார்கள். ஆனால் ஜோதிடத்திற்காக இதுவரை எந்த ஒரு ஆயிரமும் செலவு செய்யவில்லை. அடுத்த மாநிலம் அல்லது அடுத்த நாடுகளில் பல பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அந்த பல்கலைக்கழகங்களில் எவ்வளவு செலவு செய்து இதை ஆய்வு செய்து உள்ளார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகும். எனவே வெளிநாடுகளில் கூட இதற்காக பட்டங்கள் அளித்து கொண்டுள்ள பல்கலைக்கழகங்கள் இந்த விஷயத்தில் ஆய்வு செய்து நிறுவனம் ஆகியுள்ளதா என்பது என்னுடைய கேள்வி ஆகும். எனவே
பூமியினுடைய வெளிவண்டி வானவெளி மண்டலத்தில்தான் நட்சத்திரங்களும் நவ கிரகங்களும் உள்ளன என்ற கூற்றே உண்மை. இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த வகையில் கணக்கும் விஞ்ஞானமும் உண்மை. ஆனால் அதை கணிதத்தை எடுத்து ஆய்வு செய்த நபர்களுடைய உண்மைத்தன்மை கேள்விக்குரியதாகவே உள்ளன. எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் இந்த ஜோதிடத்தை எடுத்து ஆய்வு செய்யவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த வானவெளி மண்டலமும் பிரபஞ்சத்தையும் ஆய்வு செய்து எந்த ஒரு ஆய்வு முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. அரைத்தமாவையே அரைத்து கொண்டுள்ளன. பழைய காலத்து ரிஷிகள் 2 ரிஷிகளோ 3 ரிஷிகளோ 4 ரிஷிகளோ விட்டு சென்ற மூல நூல்களிலிருந்து ஏடுகளிலிருந்து வரவை நாம் காப்பி எடுத்து அதையே நாம் அரைத்தமாவையே அரைத்து கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை. புதுமையாக எதையும் ஜோதிடத்தில் நாம் நிரூபிக்கவில்லை அல்லது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏற்கனவே விட்டு சென்றவைகளையே நாம் எடுத்துக்கொண்டு பாவகங்களை பலன்கள் கூறிக்கொண்டுள்ளோம். பலன்கள் கூறுவதில்தான் போட்டி போட்டு வியாபாரம் வணிக ரீதியாக நடைபெறுகிறது என்பது உண்மை. நன்றி, வணக்கம். தொடரும். சிந்தனைக்குரியது, விழிப்புணர்ச்சிக்கானது.